ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்களோட லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான ஆண்டனி தட்டில் அவங்க கூட டிசம்பர் 11th மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு பல நியூஸ் மீடியாஸ் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை கீர்த்தி சுரேஷே சொல்லியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே கீர்த்தி சுரேஷ் கிட்டே வரும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் சீக்கிரமே வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இப்போது சில மீம்ஸ். நெல்சன் திலீப்குமார் லுக்கிங் அட் த சடன் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஃபார் பிளடி பெக்கர் ஆஃப்டர் கிவிங் ரீஃபண்ட்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். உண்மையாலேயே பிளடி பெக்கர் வந்து ஒரு நல்ல படம் தான். ஏன்னா தப்பான டேட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் தனியாக வந்திருந்தா அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன வரணுமோ அது கரெக்டாக வந்திருக்கும். ஒரே நாளில் லக்கி பாஸ்கர், அமரன் அண்ட் பிளடி பெக்கர், பிரதர் இந்த மாதிரி படங்கள் வந்ததுனால எது நல்லா இருக்கோ ஆடியன்ஸ் ரொம்ப எது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருதோ அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அமரன் இப்போது 300 கோடி கிட்ட பார்த்திங்கன்னா கலெக்ஷனை தொட்டிருக்கு. சிவகார்த்திகேயன் என்டரிங் இன் 300 crore கிளப். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நயன்தாராவுக்கு தனுஷ் என்ஓசி கொடுக்கல அப்படின்னு அவ்வளோ பார்த்திங்கன்னா அறிக்கையெல்லாம் விட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் என்ஓசி அவங்க கிடைக்கல. இருந்தாலும் 37 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக இப்போது இல்லீகலாக வரும். தனுஷ் இப்போது எந்த சைடு எடுக்க போகிறாரு அப்படின்னு எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண வீடியோவில் தனுஷை பற்றியும் பேசியிருக்காங்க. என்னென்னா ராதிகா மேம் பார்த்திங்கன்னா அவங்களே அஃபிஷியலாக வந்து பேசியிருக்காங்க. தனுஷை பற்றியும் இந்த கல்யாண வீடியோவில் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராதிகா வந்து அஃபிஷியலாக அவங்களே பேசியிருக்காங்க. தனுஷ் முதல்ல ராதிகா கிட்டே சொல்கிறாங்க இப்படி நயன்தாராவும் விக்னேஷும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது இந்த விஷயம் ராதிகாவே தெரியல அப்படின்னு தனுஷ்க்கு தெரிய வருது. ராதிகாவும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. தனுஷ் ராதிகாவை நடிக்காத, உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே அப்படின்னு சொல்ல ராதிகாவும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.